வணக்கம் நண்பர்களே. இசை விசால் சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கணங்கா நம்ம பார்க்க நேரத்தில் தாங்க நம்ம விசாலை எப்படியாவது காம்படிஷனில் கலந்துக்க வைக்கணும், ப்ரைஸை வின் பண்ண வைக்கணும். விசாலின் லட்சியமே அதுதான். நம்ம மேலே இருக்க கோபத்தில் அவனோட எதிர்காலத்தை இழந்துடக்கூடாது அப்படின்னு இசை நான் எப்படியாவது உனக்கு நீ கேட்குற டைவர்ஸுக்கு நான் ஒத்துக்கிட்டேன், நீ இந்த போட்டியில் பங்கேற்றா போதும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, சரி நீ நான் காம்படிஷனில் சேரேன், ஆனால் வீட்டுக்கு போனதோட ஒரு லாயரை பார்த்து நம்ம 2 பேர்த்துக்கும் விவாகரத்துக்கு ரெடி பண்ணணும். ஆமாம், பெரிய விவாகரத்து அப்படின்னு அந்த இடத்துல இசை எப்படியாவது உன் மைண்டை நான் மாற்ற வேண்டாம், அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா காம்படிஷனில் நம்ம விசால் பங்கேற்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஸ்ரீஜா எவ்வளவோ திட்டம் போடுறாங்க. ஆனால் அதெல்லாம் முறியடித்து நம்ம இசை விசாலை காம்படிஷனில் பங்கேற்று ப்ரைஸ் வாங்கியும் வச்சுறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் காம்படிஷனில் பங்கேற்ற நம்ம விசாலின் ஃபோட்டோ, அதோட பார்த்தோன்னா டைட்டிலையும் தட்டி சென்ற விசாலை பார்த்து அப்படியே அவங்க அம்மா எல்லாம் ஏற்காட்டுக்கு அப்போ இசை இந்த பிளானை வச்சு தான் ஹனிமூன் போனோன்னு நினைச்சாலா, என் பையனோட ஆசை கனவை இசை நிறைவேற்றிட்டா அப்படின்னு அந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க சுபத்ரா. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவாக நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க நேரம் தாங்க நம்ம இசைக்கு எப்படியாவது என் கணவர் விசாலை இந்த காம்படிஷனில் கலந்துக்க வைக்கணும். இங்கே ஸ்ரீஜா இந்த காம்படிஷனில் விசாலை கலந்துக்க கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு தெரியா, அவள் கண்ணில் மண்ணை தூவிட்டு என் கணவரை கலந்துக்க வைக்கணும், அவர் ப்ரைஸை வாங்கணும், அதுதான் என்னோடய ஆசை. விசால் என்றைக்குமே இசையை விட்டு கொடுக்கக்கூடாது, யாருக்காகவும் எதற்காகவும் அப்படின்னு அந்த இடத்துல பாட்டு ப்ரைஸை விசால் வின் பண்ணணும் அப்படின்னே நம்ம இசை போட்ட ஸ்கெட்சில் விழுந்துறாங்க நம்ம விசால். அதாங்க இந்த பாரு, உனக்கு தேவை டைவர்ஸ் தானே, அந்த டைவர்ஸை நான் கண்டிப்பாக தாரேன், அதுக்கு முன்னாடி நீ இந்த போட்டியில் பங்கேற்கணும். ஐயோ, எனக்கு என்னோட கிட்டார் இங்கே இல்லை, எல்லாத்தையும் நான் பிளான் பண்ணி பக்காவாக கொண்டு வராமல் இருப்பேனா விசால், எல்லாமே இருக்குது, நீ இந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்டால் போதும். என்னடி அப்போ எல்லாம் பிளான் பண்ணி இந்த காம்படிஷனுக்கு நீ தான் ஹனிமூன் நீ ஸ்கெட்சை போட்டியா அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம விசாலும் இசையும் அழகாக ஃபோட்டோ எல்லாம் எடுக்கிறதெல்லாம் அப்படி அப்லோட் பண்ணி விட்றாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம பல்லவி வீட்டில் இருக்க அப்பா அம்மா கிட்ட காட்டி சந்தோஷப்படுறாங்க. நம்ம அன்னை பிடிக்காதனமாக இங்கேருந்து போனால் இசை கூட வாழ முடியாது அப்படி இப்படின்னு சொல்லுவான். ஆனால் பார்த்தீங்களா, இப்போ ஜோடியாக ஒன்றா சுற்றுறாங்க, இசை அண்ணி மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. இதை சிந்தாமணி பார்த்துட்டு ஐயோ ஐயோ ஐயோ, நம்ம என்னதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அதை எல்லாமே நடந்து போச்சே. இந்த ஸ்ரீஜா அங்கே என்னதான் போனால் நான் கொடுத்த சொக்குப்பிடி வைத்தியத்தையும் அவள் மிஸ் பண்ணிட்டா, அதையும் அந்த ராகவுக்கும் வர்ஷினிக்கும் கொடுத்துருப்பா போல இருக்காங்க, என்னதான் கூத்து நடக்குதோ அப்படின்னு அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா இங்கே ராகவும் வர்ஷினியும் சூப்பராக சுற்றுறாங்க. சுத்துங்க உங்களுக்கெல்லாம் சேர்த்து ஆப்பு வைக்கிறேன் அப்படின்னு அந்த இடத்துல ஸ்ரீஜா கங்கடம் கட்டுறாங்க. நம்ம சுபத்ரா அவங்க பையன் அசோக்கு எப்போ வருவான் அப்படின்னு மித்ரா டாக்டர்கிட்ட பேசி ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்த வாரத்தில் ஒரு நல்ல நாளில் இவங்களும் ஹனிமூன் ட்ரிப்பை எல்லா ஜோடியும் முடிச்சுட்டு வந்துடும். அந்த நேரத்தில் என்னோட பையன் அசோக்கை இங்கே வர வைக்கணும், வர்ஷினிக்கும் நம்ம அசோக்குக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும், உடனே நிச்சயதார்த்தத்தை ரெடி பண்ணணும், எல்லாரும் ருக்குக்கிட்ட பேசணும் அப்படின்னு சுபத்ரா நிற்கிறாங்க. நம்ம வர்ஷினி நம்ம வீட்டு மருமக இல்லை அப்படின்னு எந்த காலத்துலேயும் அவளோட தாழ்மை உணர்வு குற்ற உணர்வு வந்துடக்கூடாது. எனக்கு அடுத்ததாக அசோக்குன்னு ஒரு பையன் இருக்கான், அது என்னோட பையன்தான், அந்த பையனை நீ கல்யாணம் பண்ணணும், வர்ஷினி என்னோட மருமகளை ஆயிடுவ அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு நம்ம ராகவுக்கும் வர்ஷினிக்கும் இடையில ஒரு கேப்பை உண்டு பண்ண நம்ம சுபத்ரா இந்த ஸ்கெட்சை போட்டு வைக்கிறாங்க. ஆனால் இந்த சைடு நம்ம ஸ்ரீஜா போட்ட திட்டத்தில் அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாங்க, நம்ம ராகவும் வர்ஷினியும். அதே நேரத்தில் பார்த்தோன்னா இந்த சைடு ஸ்ரீஜா எப்படியாவது காம்படிஷனில் விசால் கலந்துக்க கூடாது, அது கலந்து கொள்ளாமல் இருக்கிறதுக்கு என்ன ஸ்கெட்சு உண்டோ போடணும் கடவுளே அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ஸ்ரீஜா அவங்க அப்பா கூட சேர்ந்து ஸ்கெட்சு
பண்ணுறாங்க. ஆனால் நான் வந்து டைவர்ஸுக்கு வந்து நான் உனக்கு சம்மதிக்கிறேன். ஒரு வக்கீலை நீ இந்த காம்படிஷனில் ப்ரைஸை வின் பண்ணணும், ஒரு வக்கீலை ரெடி பண்ணி நம்ம 2 பேரும் பிரிஞ்சிக்கலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொன்ன நேரம் இவள் வந்து டைவர்ஸுக்கு ஒத்துக்கிட்டா, அப்போ நான் கண்டிப்பாக வந்து இந்த காம்படிஷனில் கலந்துக்க நான் ஒத்துக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கங்கணம் கட்டிக்கிட்டு நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா விஷால் இங்கே இருந்தால் தானே இந்த காம்படிஷனில் கலந்துக்குவான். விஷாலை தூக்கிட்டா என்ன, இந்த காம்படிஷனில் வந்து கலந்துக்க மாட்டான். அதுக்கு அப்பாகிட்ட சொல்லி 5-6 ரவுடிகளை வந்து ரெடி பண்ணி இந்த விஷாலை கடத்திட்டா என்ன அப்படின்னு வந்து ஸ்கெட்சு போடுறாங்க ஸ்ரீஜா. அப்போது நம்ம எப்படி கடத்த முடியும் இவனை அப்படின்னு வந்து சொன்னார். அதுக்கெல்லாம் வழி இருக்குது அப்படின்னு வந்து அவங்க அப்பா 2-3 ரவுடிகளை வைக்கிறாங்க. இவன் தான் விஷால், இவனுக்கு முகத்தில் மயக்க மருந்தை போட்டு இவனை வந்து கடத்திடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த ரவுடியை வந்து நம்ம விஷாலை கடத்த நம்ம ஐயோ விஷால் எங்கே போனால் தெரியலையே, எனக்கு கொஞ்ச நேரத்தில் காம்படிஷன் வந்து நடக்க போகுது, அப்போ எங்கே போயிட்டான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து தேடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ராகவ் வந்து இசைக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸ்ரீஜா தான் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கும். ஸ்ரீஜா அங்கேருந்து ஏற்காட்டுக்கு வந்ததே விஷாலை இந்த காம்படிஷனில் கலந்துக்க கூடாதுன்னு சொல்ல தான். அப்படி இருக்க நேரம் அவள் தான் இதுக்கெல்லாம் காரணம். நீ பயப்படாத, கண்டிப்பாக வந்து விஷால் எங்கே இருந்தாலும் நம்ம மீட்டு இந்த காம்படிஷனில் வந்து கலந்துக்க வைக்கணும், அவனுக்கு ப்ரைஸ் கிடைக்கும். இசை விஷாலோட ஆசையை நம்ம நிறைவேற்றுவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ராகு வந்து நம்ம இசை கூட வந்து கை கோர்க்காங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா இந்த ஸ்ரீஜா சபாஸ் நம்ம நினச்சது மாதிரி கடத்தியாச்சு, இனி ஒன்றுமே இந்த பண்ண முடியாது. இந்த இசை விஷாலை வந்து இந்த காம்படிஷனில் கலந்துக்க வைக்கணும் அப்படின்னு வந்து நினைச்சாலும், ஆனால் இப்போ சரியான ஆப்பு அவளுக்கு ரெடி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா என்னடா இது கூத்தா இருக்குது அப்படின்னு வந்து அப்படியே வந்து அரண்டு போகிறாங்க. அந்த நம்ம ஸ்ரீஜாவை அரல வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ராகவும் இசையும் விஷால் இருக்க இடத்த கண்டுபிடிச்சி அவனை மீட்டுறாங்க. இதை பாருங்க, எனக்கு எதிராக ஏதோ சதி நடக்குது, ஆனால் இந்த காம்படிஷனில் நான் கலந்துக்குவேன். இசை, நீ வந்து என்னை மீட்கப்பட்ட போராட்டம் எல்லாம் எனக்கு தெரியும், கண்டிப்பாக கலந்து நான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல காம்படிஷனில் கலந்து பட்டையை கிளப்பி நம்ம விஷால் வந்து பரிசு கோப்பையை வின் பண்ணுறாங்க. நம்ம ஸ்ரீஜா முகத்தில் கரியை பூசுகிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா பாட்டு போட்டியில் வந்து நம்ம விஷால் வந்து கலந்துக்கக்கூடாது அப்படின்னு எல்லாம் அந்த இடத்துல வந்து டைம் ஆகிட்டு, அதனால் அந்த நபர் இங்கே இல்லைன்னா இனி வந்து கலந்துக்க முடியாது அப்படின்னு எல்லாம் வந்து அந்த நபர் ஃபோட்டோவை வரைஞ்சாங்கள அந்த மியூசிக் டைரக்டர் நபர் வந்து தெரியுது, இவர் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு வந்து ராகவம் இசை வந்து கண்டுபிடிக்காங்க. என்ன பழைய பகை இருக்குன்னா அப்போ ஸ்ரீஜா வந்து அவரோட பொண்ணாக இருக்கும் அப்படின்னு வந்து ஸ்ரீஜாவின் அப்பா இவர் தான். ஸ்ரீஜாவின் அப்பாவின் அடையாளம் கண்டு இவருக்கு முகத்திரையே கிளிக்கணும் நம்ம அத்தைக்கிட்ட அப்படின்னு வந்து அந்த இடத்துல களம் இறங்குறாங்க நம்ம ராகவும் இசையும். இந்த சைடு பார்த்தோன்னா பரிசு கோப்பையோட வந்து நம்ம விஷால் வந்து எல்லாம் ஒன்னால தான் இது நடந்துச்சு, என்னோட ஆசை இலக்கு எல்லாம் நடந்துட்டீங்க இசை, இதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சந்தோஷப்படுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ஸ்ரீஜா நம்ம இந்த திட்டத்துலேயும் தோத்துண்டாப்பா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் விடு, நம்ம பார்க்கலாம், எங்கே தான் போயிடுவா இந்த சுபத்ரா, இவ்வளோ நாள் நம்ம சும்மா இருந்த நம்ம இப்போ நீ வந்து அவள் வீட்டு மருமகளே ஆயிட்டா, இனி அவளை அழிக்க திட்டம் ஈஸி தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கங்கணம் கட்டுறாங்கங்க நம்ம ஸ்ரீஜாவும் அவங்க அப்பா. வணக்கம்.